செய்யும் எங்க சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்பளி மாட சுவாமி எங்க முப்பரை அங்க பேரையா கப்பேர முப்பளி மாட சுவாமி ஐயா ஐயோ முப்பளி மாட சுவாமி ஐயா கப்பேரையா அழகு முப்பளி அப்போ முப்பளி மாடங்கதை படிக்க மலை ஒளிய நாடு குளிர்ந்த திண்டல் வீசக்கூடிய நாடு நாடு தாலுகா வனத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறான் தர்க்கராஜன் தர்க்கராஜனுமாக தாலுகா வள்ளிக்கும் சுவாமி மகளாகப்பட்ட தாட்சாயணி பார்வதி பிறந்திருக்கா. தாட்சாயணி பார்வதி வந்து பிறக்கும் போது சுவாமி பார்த்தான் தர்க்கராஜ மன்னன் மகளான பார்வதிக்கு ஆமா எப்படியாவது நாமல் நடத்த வேண்டும். 16 வயதுல ஒரு பொட்டை பிள்ளை பூத்து நிறைஞ்சதுன்னு சொன்னா எங்க கொண்டு போய் தண்ணி கொண்டு வரணும்? குற்றாலம் தண்ணி கொண்டு வருமா? பாவனாசி தண்ணி வேணுமா? சொல்லுவாப்புல பாருங்க எங்குள்ள தண்ணின்னு. அதாவது தர்க்கராஜ மன்னன் பார்த்தா நமக்கு இருக்குது ஒரே மகா ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு. ஆமா கருவேப்புல் மாதிரி. என்ன புள்ள மாதிரி? கருவேப்புல் மாதிரி. கருவேப்புல்லாம். ஆமா. அதனால் நம்ம பிள்ளைய கருவேப்பிள்ளைய நம்ம எப்படியாவது தண்ணி ஊறணுமே. ஆமா என்ன தண்ணி கொண்டு வரலாம்? ஐயா ஆத்த தண்ணீர் கோதி வந்தா ஐயா ஐரசத்து மிதக்கும் மெண்டு குளத்து தண்ணி கோதி வந்தா அங்க கொக்கு எச்சம் போட்டு இருக்கும் அங்க வாய்க்கா தண்ணி கோதி வந்தா வண்டு வாய்க்கா தண்ணி கோதி வந்தா கோதி வந்தா கோதி வந்தா வண்டு செத்து மிதக்கும் என்று வண்டு செத்து மிதக்கும் என்று வாய்க்கா தண்ணி கோதி வந்தா வாய்க்கா தண்ணி கோதி வந்தா அது வண்டு அண்ணா ஊத்து தண்ணீர் கோதி வந்தா ஊத்து தண்ணீர் ஊத்து தண்ணி கோதி வந்தா உழுவ செத்து மிதக்கும் என்று உழுவ செத்து மிதக்கும் என்று தண்ணி கோதி வந்தா அதனாலே பார்த்தான் தர்க்கராஜன் சுவாமி மகளாகப்பட்ட தாட்சாயினி பார்வதிக்கு அம்மா ஆளரங்கா கசத்திலே 5 தலை பொய்கையிலே ஆண் அலையும் பெண் அலையும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது. ஆத்து தண்ணீர் கோதி வந்தா மகளுக்கு ஐரசத்து மிதக்குமே ஆகாது மகளுக்கு 5 தலை பொய்கையில ஆளரங்கா கசத்துல ஏன கசத்துல தான் ஒரு பொட்டை பிள்ளைக்கு தண்ணி கொண்டு வரணும். முறைப்படி 3 குடம் தண்ணியை கொண்டுட்டு போகணும். 3 குடம்னா என்ன தண்ணி எங்களை போய் நான் விட்டுறணும்? 3 குடம் பித்தாளை குடம். பித்தாளை குடத்துல அதை கொண்டு போய் முக்கி கோதணும். எங்க கொண்டு போய் முக்கி கோதணும்? கசத்துல.
கசத்துக்கெல்லாம் நீச்சல் தெரிஞ்சாலே போக முடியாது. கசத்துல ஒண்ணு யாரும் உள்ள யார் இறங்கச்சதுதான். ஏற்கவே நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரிஞ்சவன் எங்க போய் கசத்துக்குள்ள போயிட்டு வர. அதாவது ஆ, 3 குடம் தண்ணியை கொண்டாந்து அந்த பொட்டப்பிள்ளை தலையில ஊத்தும் போது தங்கம் கிடக்கும் என்பது நீதி. தங்கம் கிடக்கு. அந்த வெள்ளத்துல வரவங்க தான் தங்கிலிங்களே அந்து கிடக்கும் தங்கத்துல. ஐயோ, தங்கம் விளையுது பூமியில தானே விளையுது. ஆமா, ஆ? பூமியில எங்கே விளையுது? தங்கம் விளையுது பூமியில தானே விளையுது. கசத்துக்குள்ள தண்ணிக்குள்ள எங்க விளையும்? அதனால தர்க்கராச மன்னன் ஆளரங்கா கசத்துல ஆமா, 5 தல பொய்கையில பொதிகையில ஆனலையும் பெண்ணலையுமாக ஒன்று சேர்ந்து வருகிறது. ஆனலையிலே கோதி வந்தா அழிவு வந்து சேரும். பெண்ணலையிலே தண்ணீர் கோரனா மகளுக்கு பெருமை சேர்த்தான். பெண்ணலையிலே தண்ணீர் கோரி மகளுக்கு பெருமை சேர்த்தானே. தண்ணீர்ல வரக்கூடிய அலையில எப்படி ஆனலை பெண்ணலையை கண்டுபிடிக்க முடியும்? அதாவது தண்ணீர்ல வரக்கூடிய அலையில ஆனலை பெண்ணலையை எப்படி கண்டுபிடிக்க? எப்படி எப்படி? ஆனலை வந்து எப்பவும் கொஞ்சம் அமர்ந்து தான் வரும். ஆமா, பெண்ணலை வந்து எந்த நேரமும் பொங்கி தான் வரும். அதனால பெண்ணலையில தண்ணி கோரனாம் பெருமை சேர்த்தான். ஆமா, பார்வதி அழக பார்த்தேளோ, ஆமா. அவ கூந்தளது கருப்பொழிய, கூந்தளது கருப்பொழி, அவளுக்கு கொஞ்சம் கூட கருப்பும் இல்ல. அண்ணா பொருவா ரெண்டும் கருப்பொழிய, பின்ன ஒரு கருப்பமிழ் ஓலப்போ சையளி, ஓலப்போ சையளியில அவளுக்கு ஒரு பாகம் தலைமுடி. அண்ணா ஏறுநத்தி புருவங்களா, எழுத்தாணி மூக்கள, வேப்பையல சையளி, மேல் பூர்வம் 2 கருங்குருவி வாழுவோ, கண்ணியம 2 எள்ளூப்பு சையளியில, எள்ளூப்பு சையளி அவ இருநாசி தொலையல. அண்ணா ரோசாப்பு சையளி மகளான பார்வதி, இருசவி காதல கனக நல்ல ரத்தி நம்போ, அவ கண்ணத்துட திருவள 3ஆம் பேர செய்யளி, முகத்தினுட திருவள தாச்சாயணி பார்வதி, முத்து கட்டி கோத்தது கோத்தது முன்வருச முன்வருச. அண்ணா தலவாலை இளவோ, தங்கம்மாவ முதுகல, ஆம ஓட்டு செய்யலில அருங்கிலியா வயிறழகா, சித்துடுக்கு கடைந்தது போ சேலகட்டும் இடையழகா, மகளான பார்வதிக்கு இளவாழ தண்டு போல, இளவாழ தண்டு போல அந்த ஏந்திரையா தொடையழகா.
கட்டலுக்கா கடைந்தது கணங்காலு ரெண்டல பாம்பு நல்ல படங்கள் போல் மகளான பார்வதிக்கு பாதங்களும் ரெண்டல செக்க நல்ல செவப்பல செந்தூருக்கம் பொட்டல வங்கி தலையல வாடாமல்லி பொட்டல அருங்கியா பார்வதியா கண்ணிக்கு கண்ணல அவ காது மூக்கு வடிவல பார்த்தாணி தற்கரா மகளான பார்வதிக்கு வயதோ 16. அதனாலே மகளுக்கு சுயவரத்தை வைக்கணும். 56 தேசத்துக்கும் ஓலை எழுதுகிறான் தர்க்கராஜன். 56 தேசத்துக்கும் எழுதுன்னு எழுதிட்டான். ஆமா வாசின்னு வாசிட்டான் ஓலையில. வாசிருக்கான் 56 தேசத்திலையும். ஆமா அத்திபுர நாட்டின் தலைவன் அரசன் தர்க்கன், மந்திர விடாரத்து மன்னன் மதன தர்க்கன், தாலுகா வனத்தின் தலைவன் தர்க்கராஜன் மகளான தாச்சாயினி பார்வதிக்கு சுயவரம். அதனாலே பார்வதிய மாலையிட 56 தேசத்து ராஜாக்களுக்கும் வருக 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 என்று வரவேற்றான். வருக வருக என்று வரவேற்றானே. எல்லாத்துக்கும் ஓலை எழுதுனான், எல்லாத்துக்கும் தூது விட்டான். அவனுக்கு புள்ளவரம் கொடுத்தது யாரு? யாரு? பகவானே மறந்துட்டான். பாயிப்பே புள்ளவரம் கொடுத்த உடனே மறந்து. நன்றிய மறக்கப்படுமா? ஒரு காலம் குடிக்க கஞ்சி அடிக்காது. அவனுக்கு புள்ளவரம் கொடுத்தது யாரு? யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு ஓலை எழுதல. ஆமா பகவானே வாரும் சொல்லல. பகவானுக்கு கோபம்னா கோபம். அடுங்கோவம் எல்லாத்துக்கும் ஓலை எழுதியிருக்கான். ஆமா நமக்கு ஓலை எழுதலையே. எழுதலையா அப்படின்னு தர்க்கராஜ மன்னன் ஆமா பகவானை கூப்பிடாத காரணத்தாலே பகவான் பார்த்தா பார்வதியை மாலையிடாம போகாம இருந்தோம்னா வேற எவனும் மாலையிட்டுருவான். வேற யாரும் மாலை விட்டு போயிருவாங்கல்ல, நாமளே போகணும். ஆமா அப்படின்னு ஆமா பகவான் எப்படி வருகின்றார்? எப்படி வருகிறார்? ஐயா இறந்து ஒன்னும் ஆண்டி போல ஆண்டி போல ஏழை வர தேசி போல தகத்தை அண்ணா பண்டார கிழவனை போல் கிழவனை போ வாராரே பகவானோ அண்ணா வாரார பகவானோ பகவானோ இறந்து உண்ணாண்டிவோ ஏழை வர தேசிவோ மாறாரே பகவானோ உடுத்திருக்கும் வேஷ்டியில 1000 கிளிசல் உண்டு மேல போடும் அங்க வஸ்திரம் கிளியாத இடமே இல்லை. மாறார சிவபெருமா அத்திபுர நாட்டுக்குள்ள தர்க்கராஜங்கோட்டையில வாசலுக்கு வாராரே. பந்தலுக்கு வெளியே வந்து பண்டார கிழவனாக இருக்கின்றார் இறைவனாகிய கடவுள். ஆமா
இறைவனாகிய கடவுள் பண்டார கிழவனாக நிற்கும் போது இருக்கும்போது பார்த்தான் தர்க்கராஜன். ஆமா பந்தல பார்த்தேலோ அந்த ஏ உடுக்காரண்ண, என்னன்னா நம்ம அந்த பந்தல பார்க்க போறோமா? ஆனை கொட்டகை, ஆனை வந்தாலும் குதிரை கொட்டகை, ஒட்டக கொட்டகை. என்ன ஆனை கொட்டகையை பார்த்துருக்கோம், குதிரை கொட்டகை. அது என்ன ஒட்டக கொட்டகை? மோடு பந்தல் மாதிரி இருக்கும். முன்னால பந்தலை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் போடுவாங்க. ஆமா ஆ? இது நல்ல தவற பந்தல்லையே பேர்வான பந்தல் முக்காணி பந்தலும்பாங்க. அது ஈவார் என்ன கொடுக்கணும்? பந்தலுக்கு மட்டுமே 20 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கொடுப்பாங்க. நான் நீட்டும் அவ்வளோ ஃபேமஸாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதனாலேயே தர்க்கராஜன் ஒரு மகளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கான் பாருங்கோ. ஆமா ஐயா பந்தல் அலங்காரம் அதை கண்ணா பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்ணா பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்ணா பார்க்கவே சிங்காரம். அண்ணா சித்திர விஸ்தர கொட்டகை செம்பு மணி மலர் வாழை கமுகுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போல. அப்ப முள்ளைய சுதைய முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா பலவிதமான மலர்களை கொண்டு பந்தல் அலங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்ட பாப்பது சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்ட பாப்பது சிங்காரம். அப்ப தங்கத்தினா செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து தங்கத்தினா செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வத்திர கோலப்பு. எங்கெங்க பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மார்களும் பந்தலுக்குள்ள. தர்க்க முடி ராசா அந்த பார்வதி மாலை சுத்தி எறிந்தான். பார்வதி எரிந்த மாலை பண்டாரம் கழுத்துல விழுந்தது. பகவான் பார்வதிய மாலையிட்டு கைலாசம் அழைச்சிட்டு போனாரு. பார்வதி அம்மா பகவானுக்கு பின்னால போனதால தர்க்கராஜன் பகவானை எரிப்பதற்காக வேள்வி வளர்த்தான். வேள்வியில பார்வதி வந்து யாகத்துல இறங்கினா. மூத்த மகன் ஆதி மூலம் வந்த அப்பாவை மறந்த ஆம வடைய சாப்பிட்டாரு. பகவானுக்கு வேர்வை எதுவும் தாங்க, வேர்வை எதுவும் தாங்க. வேர்வையத்தான் தான் வழி, வேர்வையத்தான் வெள்ள பாறையில அடித்தான். வேர்வையத்தான் தான் வழி வெள்ள பாறையில் அடிக்கும்போ வீரனான வேர்வபுத் ஆங்கார சுருவத்தோடு வேர்வபுத்திரம் பிறந்தானே. ஆடே வாடா அப்பா வேர்வபுத்திரா வார்த்தை ஒன்று சொல்லக்க உடனே யாகத்தை அணைச்சிட்டு வாடா. அப்போ வாரானே வேர்வபுத் தாலூகவனமதி சட்டநாதம் பாறை வந்ததொரு வேர்வபுத்திரன் ஆதி மூலம் தலையறுத்தான். ஆதி மூலம் தலையறு அவ யாகத்தில கொண்டு போட்டான்.
உடனே ஆதி மூலம் தலையறுத்தான் யாகத்தில கொண்டு போட் தர்க்கராஜன் தலையறுத்தான் யாகத்தில கொண்டு போட்டான். ஏ வேர்வபுத்திரா, எந்த மிருகம் வடக்க வாச்சு தலை வச்சு படுத்திருக்கோ அந்த மிருகத்தின் தலையை அறுத்துட்டு வாடான்னா. ஒரு மாட்டுத்தலை மாசாட்டு தலை ஒரு ஒரு குட்டியான தலையை அறுத்தான். வெறுவெறுன்னு தாலுகா வனத்துல வந்து சட்டநாதம் பாறையில வந்து தாலுகா வனத்திலே சட்டநாதம் பாறையில வந்து அந்த தர்க்க மூடி ராசனுக்கு அவன் மாட்டு தலைய பொருத்தும் போது ஏ 3 தேடம் துள்ளி விழுந்தார். ஏ துள்ளி துள்ளி விழுகுதையா, ஏ 3 தேடம் துள்ளி விழுந்தார். ஏ முப்பளி மாட சுவாமி என்றோம். ஏ துள்ளி துள்ளி விழுந்ததாலே ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி, ஏ 3 தேடம் விழுந்ததாலே உனக்கு முப்பளி மாட சுவாமி என்றோம். உனக்கு வேலை நல்ல வேலையாச்ச. ஏ ஐயா முப்பளி மாட சுவாமி, ஏ துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் ஏ ஆதியில வந்த தெய்வம். ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி, ஏ முப்பரையா கப்பரையா, ஏ முப்பளி மாட சுவாமியுமா, ஏ போடுங்கம்மா ஒரு கோலவ. ஏ சின்ன மாடம் பெரிய மாட, ஏ சிறந்த முப்பளி மாட சுவாமி, ஏ முப்பரையா கப்பரையா, ஏ முப்பளி மாட சுவாமியுமா, ஏ பழியனோடு பழிச்சியுமா, ஏ பாதாள கிண்டியம்மா, ஏ சின்ன மாடம் பெரிய மாடம், ஏ சிறந்த முப்பளி மாட சுவாமி, ஏ 3 தேடம் விழுந்ததாலே ஏ முப்பளி மாட சுவாமி என்றோம். ஏ துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி. உனக்கு மத்தியான மதியம் போல ஏ போடுங்கம்மா ஒரு கோலவ. ஏ வடக்கு பந்தி வாசம் செய்யும், வடக்கு பந்தி வாசம் செய்யும். ஏ சின்ன மாடம் பெரிய மாடம், ஏ சிறந்த முப்பளி மாட சுவாமி, முப்பரை அங்கப்பறையா, ஏ முப்பளி மாட சுவாமிக்குத்தான் மாட்டு தலைய பொருத்தும் போது ஏ தர்க்க மூடி ராசனுக்கு ஏ துள்ளி துள்ளி விழுகுதையா. நீ துள்ளி துள்ளி விழுந்த போது மாட்டு தலை தான் பொருத்தி அவ தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரான். திருபரம்ப தட்டுவாரான். ஏ துள்ளி துள்ளி விழுந்ததாலே ஏ ஐயா துளுட்டி மாட சுவாமி 3 தடம் விழுந்ததாலே ஏ முப்பளி மாட சுவாமி என்றோம். போடுங்கம்மா ஒரு குலவ முப்பளி மாட சுவாமிக்குத்தான் ஏ பொன்னான மணிக்குலவ. வடக்கு பந்தி வாசம் செய்யும் சின்ன மாடம் பெரிய மாடம், சிறந்த முப்பளி மாட சுவாமி. நேரம் அது தவறுதையா, ஆதியில வந்த செய்வோம் ஐயா துளுட்டி மாட சுவாமி. முப்பரையா கப்பரையா முப்பளி மாட சுவாமிக்குத்தான் சின்ன மாடம் பெரிய மாட, பெரிய மாட சந்த முப்பளி மாட சுவாமி. ஓடியா ஐயா நேரம் ஆகுது. நீ மாசுக்கிடா தலையழகன் மனிதம் போல உடல் அழகன் மன்னவனே முப்பளி மாடா. நீ சின்ன மாட பெரிய மாட, ஏ பெரிய மாட ஏ சிறந்த முப்பளி மாட சுவாமி. ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஏ ஐயா துள்ளு குட்டி மாட சுவாமி. நீ
ஆதியில வந்த தெய்வம் ஏ ஆதியில வந்த தெய்வம் தண்ணியில விளக்கறியும் ஏ தச்சனான மாட சுவாமி ஏ முப்பளி மாட சுவாமிக்குத்தான் ஆடுதையா பாடுதையா வடக்கு பந்தி வாசம் செய்யும் ஏ சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்பளி மாட சுவாமி போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ இன்னும் ஒரு குலவ இருகரையும் பெருகி வர முப்பரையா கப்பரையா முப்பளி மாட சாமிக்குத்தான் அறையில் ஒரு சல்லடமா மாட சுவாமி 5 மணி வல்லையமா அப்பன் துள்ளி துள்ளி விழுந்தவர் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி நீ ஆதியில வந்த தெய்வம் நீ கண்ணி சோழா வம்மூசத்த நீ காக்க வந்த மாட சுவாமி உனக்கு தண்ணியில விளக்கெரியும் ஏ தச்சந்துள்ளு குட்டி மாட சுவாமி ஏ மத்தியான மதியம் போல ஏ ஆடுவாரம் பாடுவாராம் ஏ ஐயா துளுட்டி மாட சுவாமி ஏ கன்னி சோழம் வம்மூசத்தை நீ காக்க வந்த மாட சுவாமி ஏ ஆதியிலே வந்த தெய்வம் சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்பளி மாட சுவாமி முப்பரையா கப்பரையா முப்பளி மாட சுவாமிக்குத்தான் பழியனோடு பழிச்சியுமா பாதாள கண்டியம்மா வேடனோடு வேடத்தையும் ஆடிடுவார் பாடிடுவார் ஆதாளி ஓடுதையா ஆன பந்தம் கொளுத்துதையா ஐயா துள்ளு குட்டி மாட சுவாமி ஏ ஆதாளி பந்தைய போடுதையா ஏ ஆதாளி பந்தைய போடுதையா ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி ஏ வடக்கு பந்தி வாசம் செய்யும் ஏ சின்ன மாடம் பெரிய மாடம் ஏ சிறந்த முப்பளி மாட சுவாமி நீ தண்ணியில விளக்கெரியும் ஏ தச்சந்துள்ளுட்டி மாட சுவாமி ஏ கும்பு 2 விளக்கெரியும் அப்ப கூட்டி நகாட்டி பிடிக்கும் ஆதாளி பந்தைய போடுதையா நீ ஆன பந்தம் கொளுத்தலையோ ஏ ஐயா துளுட்டி மாட சுவாமி நீ ஆதாளி பந்தைய போடும் நேரம் நீ உத்த பந்தத்தை கொளுத்து நேரம் ஏ ஐயா துளுட்டி மாட சுவாமி ஏ முப்பளி மாட சுவாமியோடு நேரம் அது தவறுதையா விளையாடும் சமயந்தானே ஐயம்பந்தி தெய்வமல்ல ஐயா துளுட்டி மாட சுவாமி அழகும் முப்பளி மாடனோடு சின்ன மாடம் பெரிய மாடன் சிறந்த முப்பளி மாட சுவாமி பழியனோடு பழிச்சியுமா பாதாள கண்டியம்மா வேடனோடு வேடத்தியோ குறவனோடு குறத்தியுமா பாதாள கண்டியம்மா ஆதளி பந்தைய போடுவாளாம் அப்போ நல்ல சடக்காரி வடக்கு பந்தி வாசம் செய்யும் சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்பளி மாட சுவாமி முப்பரையா கப்பரையா முப்பளி மாட சுவாமிக்குத்தான் அறையில் ஒரு சல்லடமோ 5 மணி வல்லையமோ அவ இடுப்பில் ஒரு சல்லடமோ 7 மணி வல்லையமோ ஆதாளி பந்தைய போடுதையா மாறி வைக்கும் கால்களுக்கு
மாமணி முப்பளி மாடா அப்படி மாடு மாதுளம்பு சல்லடமா நல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு எரிக்கிளம்பு சல்லடமா நல்லடமா முறுக்கு மீசம் முண்ட கண்ணா உண்டா கண்ணா ஆதாளி போடுதையா போடுதையா ஓடுதையா அனலகன் அனலகன்